தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் சென்ற காரை வழிமறித்து பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார் பெண் நிர்வாகி ஒருவர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜிதா ஆக்னல் என்பவர்தான் அந்த நிர்வாகி. இந்த விஷயத்தில் என்ன நடந்தது, அவரின் பின்னணி என்ன ஆகியவை குறித்து இங்கே பார்க்கலாம். கோஷ்டி பூசலால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எந்த தொகுதிகளுக்குமே மாவட்ட செயலாளர்களை அறிவிக்காமல் தாவேக கட்சி கிடப்பில் போட்டிருந்தது. இந்நிலையில் டிசம்பர் 23ஆம் தேதி தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் என்பவரை அறிவிக்கவிருந்தனர். ஆனால் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைத்தவர்களுக்கே பதவி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னல் என்பவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் படையூர் வந்தார். அவரை அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தன்னுடைய ஆதரவாளருடன் அஜிதா ஆலோசனை நடத்தினார். அப்போது தளபதி விஜய் வரும் காரை தடுத்து நிறுத்துவோம், அவர் நிச்சயம் என்னவென்று கேட்பார் என ஒரு தரப்பினர் ஆலோசனை சொல்லி இருக்கின்றனர். மற்றொரு தரப்பினர் ஒருவேளை நம்மை கண்டுகொள்ளாமல் அவர் சென்று விட்டால் அதற்கு பிறகு நமக்கு மதிப்பிருக்காது என்று அட்வைஸ் வழங்கி இருக்கின்றனர். ஆனால் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு திரும்பிச் செல்ல அஜிதாவுக்கு மனமில்லை. எனவே விஜய் காரை வழிமறித்து பிரச்சனை செய்யலாம் என்று வழிமறித்துள்ளார். ஆனால் அவரை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்திவிட்டனர். கண்டுகொள்ளாமல் விஜயும் காரில் கடந்து சென்று விட்டார். தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த அஜிதா இதற்கு முன்பே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். கட்சிக்காக உழைக்காமல் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிறார். கடைசி கட்டத்தில் தான் கட்சியில் இணைந்தார் என்றெல்லாம் இவர் மீது சொந்த கட்சிக்காரர்களை சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அத்துடன் அஜிதாவின் குடும்பத்தினர் தாவேக கட்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடைசி நேரத்தில் அஜிதாவுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பினை வழங்காமல் சாமுவேலுக்கு வழங்க முடிவெடுத்ததற்கும் இதுதான் காரணமா? சமூக வலைதளங்களில் தன்னுடைய களப்பணிகளை தொகுத்து அஜிதா வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். இவரின் செயல்பாடுகளை பார்த்து புசி ஆனந்த் வெகுவாக பாராட்ட இருக்கிறாராம். ஆனால் அஜிதாவுக்கு எதிராக கட்சி நிர்வாகிகளே உள்ளடி வேலைகளை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. விஜய் நடத்திய கல்வி உதவி வழங்கும் விழாவில் மாணவருடன் சேர்ந்து அஜிதாவும் மேடையேற அங்கும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக அஜிதா கடந்த மார்ச் மாதம் அளித்த பேட்டிகள், எங்க தளபதியும் ஆனந்த் அண்ணனும் உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவின்னு சொல்லியிருக்காங்க, எங்கேயும் சாதி பார்த்தோ பணத்தின் அடிப்படையிலேயோ பதவி கொடுக்கல, அதே மாதிரி தான் தூத்துக்குடியிலையும் முடிவெடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட இருக்கோம். கொள்கை தலைவர்களையே 2 பெண்களை வச்சிருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப உழைக்கிற பெண்ணை தலைமை கட்டாயம் அங்கீகரிக்கும் அப்படின்னு கூறியிருந்தார். 9 மாதங்கள் கழித்து இன்று பனையூரில் விஜய் வீட்டிற்கு வெளியே கண்ணீரோடு அஜிதா காத்துக் கொண்டிருக்கிறார். அதிருப்தியுடன் அதே கட்சியிலேயே பணியை தொடர்வாரா, இல்லை வேறு கட்சிகள் தன்னை இணைத்துக் கொள்வாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.